சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ள போய் பார்க்கலாம். நம்மளோட சேது பண்றதுக்கெல்லாம் மொத்தமா வச்சு ஃபீல் பண்ண போறாரு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேது வந்துட்டு ஓவரா தான், அதாவது தமிழ் செல்வி பேச்சை கேட்டாலே வந்துட்டு பேரை கேட்டாலே வந்து அவளை பத்தி பேசாதீங்க, அவ தான் காரணம் காரணம்னு எங்க அப்பா ஜெயிலுக்கு போனது காரணம் அவ தான் அப்படின்னு வந்து பயங்கர கோவத்துல தான் இருக்க ஆயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்துல நம்ம கருப்பு அப்பத்தா எல்லாருமே வந்துட்டு சமாதானம் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா சமாதானம் ஆக மாட்டாரு சேது. கோவம் வந்து நாளுக்கு நாள் அதிகம் தான் ஆயிட்டு இருக்கு. இதுக்கடையில வந்துட்டு ராஜாங்கத்தட்டியும் அப்பாத்தா எவ்வளவு சொல்றாங்க, அதாவது ஒரு வயிற்று பிள்ளைக்காரி வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா, குடும்பத்துக்கு ஆகாதுப்பா, அவ வந்து சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அவ பண்ணியிருப்பாண்டு, வேற யாரோ பண்ணிட்டு பழிய தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதுக்கடையில சேது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சேது வந்து நம்ம தமிழ் செல்வி இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து யோசிச்சா கண்டிப்பா வந்து உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கடையில வந்துட்டு நம்ம ஈஸ்வரி இதுக்கு அப்புறம் வந்து அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ள விடவே கூடாது, எப்படியாவது ராஜாங்க குடும்பத்தை உடைக்கணும், இந்த சேது வந்து ஒரு குடிகாரனா போகணும், இந்த ராஜாங்கமும் வந்து மயனை நினைச்சு கவலையில எதுவுமே நடக்காம போயிடணும், நம்ம இந்த சொத்து எல்லாத்தையும்